நகருங்க. வாங்க சார், வாங்க சார். என்ன சார் பயம்? நீங்க தைரியமா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே உங்க பக்கத்துல நான் வாட்ச்மேன் வர சொல்லிருக்கேன். இருங்க விசாரிக்கிறேன். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்க பிரச்சனை என்ன தெரிஞ்சுக்கலாமா? அநியாயமா பழிவாங்கப்பட்ட உமாவை மறுபடியும் வேலையில சேர்த்துக்கணும். அவ்வளவுதானே. இதுக்கு போய் ஒரு ஸ்ட்ரைக் சேர்த்துங்களேன் சார். என்னையா காலம் வர்ற? இந்த காலேஜோட கௌரவமே போயிடும் நீ தானே சொன்ன. ஓ, என்னப்பா பேசுற நீ? அந்த பொண்ணை பத்தி தாறுமாறா நியூஸ் போர்ட்ல வந்திருக்கு. அவரை மறுபடியும் இந்த காலேஜ்ல அவர் சேர்த்துக்கிட்டாருன்னா இந்த காலேஜோட கௌரவம் என்ன இருந்த? சார், போர்டுல எழுதியிருந்த செய்தி உண்மையா பொய்யான்னு நிர்வாகம் விசாரிச்சு பார்த்துச்சா? விசாரிச்சு சொல்றேன். நிர்வாகம் நீங்க விசாரிச்சு பாத்தீங்களா? விசாரிக்கல? விசாரணைக்கு உமாவை பத்தி போர்ட்ல சிக்கன திருமணம்னு வந்ததுல அதுக்கு கூட நான் வரவேற்பு கொடுக்க சொன்னேன்ல. விஜய் கூட கொடுத்தால. அன்னைக்கு விசாரிச்சு பாத்தீங்களான்னு எங்க 2 பேரையும் நீங்க கிழிச்சிங்களே. இன்னைக்கு நீங்க விசாரிக்கலையா? சார், நான் தான் அறிவு கட்டத்தனமா நடந்துட்டேன்னா நீங்களுமா? நான் தான் பைத்தியக்காரத்தனமா நடந்துட்டேன்னா நீங்களுமா? நான் தான் புத்தி கட்டத்தனமா நடந்துட்டேன்னா நீங்களுமா? சார், ஆண்டவன் ஆட்டு புத்தி எனக்கு வச்சா உங்களுக்கு இந்த இக்கட்ல இருந்து எப்படியாவது காப்பாத்தியா? காப்பாத்துறேன். விஜய், நீ ஒரு பொறுப்பான மாணவன் தானே? நீ படிக்கிற படிப்பை தெய்வமா நினைக்கிறல்ல? அந்த புத்தகங்களுக்கெல்லாம் நீ மரியாதை கொடுக்கறல்ல? அந்த புத்தகத்து மேல சத்தியம் பண்ணி சொல்ல முடியுமா உனக்கும் உமாவுக்கும் எந்த விதமான கனெக்ஷன் இல்லைன்னு? குருமூர்த்தி, என் பைக்ல போய் புத்தகத்தை எடுத்துக்கிட்டாரா? ஆல் தி பெஸ்ட். விஜய், சார், நான் தினந்தோறும் படிக்கிற இந்த புத்தகத்து மேல சத்தியமா சொல்றேன், உமாவுக்கு எனக்கு எந்தவித கனெக்ஷனும் இல்ல. ஏன்பா டெய்லி இந்த புக் படிக்கிறியா? யாரோட புக்? அனுராதா ரமணன் தான், சிவசங்கரி தான். நீங்களே பாருங்க. விஜய், அவளுக்கும் உனக்கும் கனெக்ஷனே இல்லைன்னு சொன்ன. ஆனா உன் கையால நீயே வரைஞ்ச அவளுடைய படம் நீ தினந்தோறும் படிக்கிற புத்தகத்துக்குள்ள இருக்கு. சார், உமாவுடைய படம் இது. சார், கீழே எம்பேர் எழுதி இருக்கு. என் புத்தகத்துக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல சார். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பாத்தீங்களா உங்க மாணவர் தலைவர் விஜயோட லட்சணத்தை? விஜய் 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 விஜய், உடனே ஸ்ட்ரைக் வாபஸா? காலேஜுக்குள்ள போயிடுறதா? ஏன் அப்படி ஆட்டு வந்தே இருக்கீங்க? விஜய், பிரின்சிபால் உன்னை பார்த்து முறைக்கிறாரு, ஏன் தெரியுமா? அவர் உங்ககிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிறார். இல்லையே? இல்ல, சொல்ல நினைக்கிறீங்க, நான் சொல்றேன். ஏண்டா பசங்களா, இவன் பேச்ச கேட்டு ஸ்ட்ரைக் பண்ணீங்களே, இவனோட லட்சணத்தை பாத்தீங்களா? உமாவை டிஸ்மிஸ் பண்ணது கரெக்ட் தானே? ஏதோ என்னுடைய பெருந்தன்மை இவனை நான் காலேஜை விட்டு துரத்தல. கரெக்ட் தானே சார்? கரெக்ட். நான் சொல்ல நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. மை டியர் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், உங்களெல்லாம் போனா போறத நான் மன்னிக்கிறேன். கம் ஆன், கெட் பேக் டு தி கிளாஸ் ரூம். நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. பிரின்சிபல் சார், இப்போ விஜய் உங்களை பார்த்து முறைக்கிறானே, அவன் என்ன சொல்ல நினைக்கிறான் தெரியுமா? நான் சொல்றேன். வேண்டாம், நானே சொல்றேன். தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. என்னால உமாவுக்கு களங்கம் ஏற்பட்டுருச்சு. அவளால எனக்கு மாணவர்கள் மத்தியிலும் மரியாதை போச்சு. இப்ப சொல்றேன், இதே உமா காலத்துல தாலியை கட்டி இதே பிரின்சிபால் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவளை மறுபடியும் காலேஜ்ல சேர்க்கிறேன். அது வரைக்கும் இந்த காலேஜ் படியை மிதிக்க மாட்டேன். குட் பை. ஸ்டூடண்ட்ஸ், சரி சரி, எல்லாம் கிளாஸுக்கு போங்க. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. உங்க எல்லாருக்கும் நம்ம பிரின்சிபல் சார்பில் நான் ஒண்ணு சொல்றேன். ஒருவேளை விஜய் தான் போட்ட சபதத்துல ஜெயிச்சுட்டா இந்த பிரின்சிபல் நம்ம காலேஜுக்கு இனிமே புடவையே கட்டிக்கிட்டு தான் வருவேன். வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காராதீங்க, புத்தகம் நசுங்கிடும். ஆமா, உங்க அக்கா இல்ல? சின்ன அக்கா கடைக்கு போயிருக்காங்க, பெரிய அக்கா குளிக்கிறாங்க. இந்த நேரத்துல குளிக்கிறாங்களா? அவங்க எப்ப வேணா குளிப்பாங்க. ராத்திரி 2 மணிக்கு கூட குளிப்பாங்க. அத கேட்க நீங்க யாரு? அத கேட்க நீங்க யாரு? வாங்க வாங்க, என்ன இவ்வளவு தூரம்?
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சங்கர், சாந்தி, போய் விளையாடுங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? குடிச்சிருக்கீங்க. நெத்தி நிறைய குங்குமத்தை வச்சு தலை நிறைய இந்த பூவை வச்சுட்டு வாங்க. விஷயத்தை சொல்லுங்க. ஓஹோ, விஷயத்தை சொன்னாதான் பூவை வாங்கிக்கிறீங்களா? கரெக்ட். ஏற்கனவே இவனையும் நம்மையும் பத்தி போர்டுல தப்பா வந்திருக்கேன். இப்ப வீடு தேடி வந்திருக்கானே, ஊர் என்ன சொல்லுமோ அப்படின்னு பயப்படுறீங்களா? அந்த ஊரோட வாயை மூடத்தான் நல்ல முடிவோட வந்திருக்கேன். எனக்குன்னு இருக்கிற வரவு எங்க அக்கா மட்டும்தான். எங்க அக்காவையும் மாமாவையும் கலந்து பேசி ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். நான் சொன்னத நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பூவை வாங்கிக்கங்க. மன்னிக்கணும், நீங்க தான் என்ன சரியா புரிஞ்சுக்கல. என்ன சொல்றீங்க? உங்க கையாலேயே இந்த பூவை அந்த பீரோல வைங்க. அங்க இல்ல, பீரோவுக்குள்ள. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்க கேட்க வந்த கேள்விக்கு விட கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நானே போயிடுறேன். ஆசையா வாங்கிட்டு வந்த இந்த பூவை உங்க புருஷன் கையாலையாவது தலையில வைக்க சொல்லுங்க பிளீஸ். என்ன மன்னிச்சிருங்க.